டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நேற்று இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் என்ன பாத்தீங்கன்னா 234 எம்எல்ஏ கான்டாக்ட் நம்பருமே கொடுத்து நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க விஷயத்தை தெரியப்படுத்துங்க சொல்லி என்ன விஷயம் டைப் பண்ணி அனுப்பணும் ஒரு கோரிக்கை மனு அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி கொடுத்திருந்தேன். மொத்தமா கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட நபர்கள் 850க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த குரூப்ல இருந்தாங்க. இந்த விஷயத்தை ஏன்னா சாட் மட்டும் தான் பண்றாங்க, குரூப்ல டிஸ்கஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க, மற்றபடி காரியத்துல செயல்ல யாருமே ஈடுபட மாட்டாங்க அப்படின்றது கன்ஃபார்மா இன்னைக்கு நல்லா தெரிஞ்சு போனது. இந்த மதுரையில ஒரு சம்பவம் பண்ணது அதை பத்தி நீங்க பாத்திருப்பீங்க போன வீடியோல. ஓகே, அதனால பாத்தீங்கன்னா அதுலயுமே 850 நபர்களுக்கு மேல இருந்துமே அதுல வெறும் 40 பேர் தான் சொன்னதை கேட்டு பண்ணிருந்தாங்க. ஹைலைட்டா பாத்தீங்கன்னா மினிஸ்டருக்கு அவங்க மெசேஜ் பண்ணி அதுல மினிஸ்டர் பாத்தீங்கன்னா எப்படி இவங்களா ஃபார்வர்ட் பண்ணி போட்டாங்களோ அதே மாதிரி ஒரே ரிப்ளைய மினிஸ்டர் சைடு அவங்க பாத்தீங்கன்னா ரிப்ளை ஒன்னு பண்ணிருந்தாங்க. அந்த ரிப்ளை சாட் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பட் அவங்க என்னதான் சொல்லியிருந்தாலுமே திரும்ப அதுக்கு நீங்க ரிப்ளை மெசேஜ் பண்ணலாம். பட் ஓகே, அதெல்லாம் உண்மைதான், அது அனலைசிஸ் பண்ணி அதாவது ஆய்வு பண்ணி அது முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் போது இதை நீங்க திரும்ப ரிப்ளை பண்ணி உங்களுடைய தன்மையை எடுத்து சொன்னாதான் அடுத்து அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத இதை நான் சொல்லிதான் நீங்க பண்ணணும் தேவையில்லை. இனி யாரும் அதை நீங்களாவே பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் இன்னைக்கு தினமலர் பேப்பர்லயும் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு டிசிசி மெத்தட் வேண்டாம் சொல்லி. டிசிசி மெத்தட்னா அதான் டிரைவர் கம் கண்டக்டர், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர், அதான் டிசிசி மெத்தட் சொல்றாங்க. இந்த மெத்தட் வேணாம் சொல்லி கட்சி அசோசியேஷன் இந்த சார்ந்த நபர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கையா முன் வச்சிருக்காங்க சொல்லி நியூஸ் பேப்பர்லயுமே போட்டிருக்காங்க. அதுக்கான கட்டிங் கிளிப்பு காமிக்கிறேன் பாருங்க. மற்றபடி போராட்டம் பண்றதுக்கோ கோர்ட்ல கேஸ் போட்டு ஸ்டே வாங்குறதுக்கோ அதுல குறிப்பான வார்த்தை நோட் பண்ணீங்கன்னா கோர்ட்ல வழக்கு தொடுத்து ஸ்டே வாங்குவது அப்படின்னாலே அது அரசை எதிர்ப்பதற்கு சமம். ஆமா, அரசை எதிர்ப்பதுதான் தோராயமா. சோ இந்த விஷயங்கள்லாம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா என்னையுமே வாட்ஸ்அப் நம்பரும் சரி அண்ட் இந்த யூடியூப் சேனலோட இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்லயும் சரி அமைப்பு சங்கம் கட்சி ரீதியா கான்டாக்ட் பண்ணதான் செய்யறாங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறமா இன்னும் சில சங்கங்கள் கேஸ் போடுறதுன்னா சங்கங்கள் முன் வர்றாங்க, அமைப்பு இந்த மாதிரிலாம் முன் வர்றாங்க. பட் நீங்க அமைப்பு சங்கம் கட்சி இதெல்லாம் இந்த விஷயத்துல இன்வால்வே ஆகக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால பட் அவங்க பின் வழி தொடர்ந்து நம்ம எதுவுமே சொல்லவே இல்லை நீங்க சொன்ன ஒரு விஷயத்துக்காக. அடுத்து நான் சொல்ல போற விஷயம் என்னுடைய தற்பெருமைக்காக சொல்ல வரல. அதாவது இந்த டிஎன்எஸ்டிஸ் ரிலேட்டடா பேசக்கூடிய அது எந்த ஒரு யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி அண்ட் எந்த ஒரு அகாடமியா இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு களத்தில் இறங்கி போராடி இருக்க மாட்டார்கள் அப்படின்னு இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணும் போது அந்த யூடியூபரையோ இல்லாட்டி அகாடமியையோ எதையுமே அவங்களோட தரக்குறைவா விமர்சனம் பண்ணல, அந்த மாதிரி எதுவும் பேசிக்கல. பட் இந்த அளவு களத்துல இறங்கி உங்களுக்காக போராடி இருக்கிறேன், போராடி கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ற என்ன காரணம்னா ஆதரவு அப்படின்றது பாத்தீங்கன்னா சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்குது. நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப் சாட் டிஸ்கஷன் அதுல மட்டும்தான் கிடைக்குது ஒழிய களத்தில் இறங்கி போராடக்கூடிய வலிமை யாருக்குமே இந்த இடத்துல உண்மையிலே இல்ல. நிசனமான உண்மையா நம்ம ஏத்துக்கிறணும். ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, பேச்சில் பெருநாவலர் செயலில் பெரும் மண்மூட்டை அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நான் பேசும்போது உங்களையுமே தாழ்த்தி அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. பட் இந்த இடத்த ஃபீல் பண்ணி பேசுற எனக்கு மட்டும் தான் புரியும். கிட்டத்தட்ட ஒரு 50-100க்கும் மேற்பட்ட நபர்கள் வருவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்பா நம்ம இது பண்ணது. பட் நேற்று நைட்டே புரிஞ்சுக்கிட்டேன் பாரு, யாருமே இந்த வாட்ஸ்அப் சாட்ல மட்டும் தான் பேசுவாங்க, பட் செயல் இறங்கி வாங்கன்னு சொல்ல யாருமே இறங்கி வரமாட்டாங்க அப்படின்றத நேற்று நைட்டே புரிஞ்சுக்கிட்டு வாட்ஸ்அப்ல உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். அதே மாதிரி நான் ஒத்தாளா கூட போய் நிப்பேன், நான் தனித்து கூட நிப்பேன். பட் நேற்று மதியம் வரை பாத்தீங்கன்னா சன் நியூஸ், ஜெயா டிவி, புதிய தலைமுறை, லோட்டு சத்தியம் டிவி, பல நியூஸ் சேனல்ஸ், பல ரிப்போர்ட்டர்ஸ், கிட்டத்தட்ட அந்த நியூஸ் சேனல்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 13 நியூஸ் சேனல்ஸ் அப்படியே டேபிள் போட்டு அந்த மைக் எல்லாம் வரிசையா வச்சு கிட்டத்தட்ட சுத்தி ஒரு 50 நபர்கள் நிக்கிற மாதிரி 100கணக்கான நபர்கள் உட்கார்ந்து இருக்க மாதிரி அதுக்கான ஸ்பேஸை குறிச்சு டயத்தை குறிச்சு எல்லாம் பண்ண நான் 4 நாள் அதை பத்தி கத்திக்கிட்டே இருந்தேன். பட் எந்த ஒரு பதிலுமே அவ்வளவா வரவே இல்லை. அப்படி இருக்கும் போது அப்ப நேற்று ஈவினிங்கே புரிஞ்சுக்கிட்டு நைட்டா பாத்தீங்கன்னா நைட் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே ஒரு 4 பேரோ இல்ல நான் ஒருத்தன் மட்டும் போய் நிக்க போறேன்னு தெரியல, ஒரே ஒரு நியூஸ் மட்டும் வந்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டே முடிவு பண்ணியாச்சு. அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நான் ஒருத்தன் மட்டும் தான் போய் நிப்பேன் எதிர்பார்த்தேன். ஆனா பரவாயில்ல, என் பின்னால ஒரு 3 பேர் நின்னாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த இடத்துல பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து இதுல குரூப்ல வேற வேலை நிறுத்தம் செய்யலாமா, ஆம் இல்லை, 1 வார காலம் செய்யலாம், 10 நாட்கள் செய்யலாம், இல்ல கால வரையின்றி செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆப்ஷன் போட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்ல விஷயமா பார்க்கப்பட்டாலுமே அதுல கண்டிப்பா வேலைநிறுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதிக ஓட்டுக்கள், அதுல காலவரையின்றி வேலைநிறுத்தம் செய்யலாம் சொல்லி சில ஓட்டுக்கள். பட் இல்லை வேண்டாம் சொல்றதுக்கு அங்க யாருமே இல்ல குரூப்ல. பட் ஓட்டு அந்த போல் ஓட்டு போடும் போது அந்த ஓட்டோட கவுண்டை பார்க்கும் போது
அப்படியே பக்காவா சூப்பரா இருந்தது. ஆனா தேதி நீங்களாவே குறிச்சு கால வரையின்றியோ இல்ல 10 நாட்களுக்கோ இல்ல ஒரு வாரத்துக்கோ அட்லீஸ்ட் ஒரு நாளாவது சொல்லுங்க. அடையாளமா ஒரு நாளைக்காவது சொல்லுங்க. ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி அடையாளத்துக்காகவாவது சிஎல்லா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி எடுக்காம, டிரைவரோ கண்டக்டரோ வண்டி எடுக்காம அப்படிலாம் பண்ண முடியுமா? அப்படி பண்ணுவீங்களா அப்படின்றதுமே $1,000,000 ஆஃப் கொஸ்டினா தான் அந்த இடத்துல பார்க்கப்படுது. பிகாஸ் இங்க வாட்ஸ்அப்ல சாட் டிஸ்கஷன் அது மட்டும் தான், மத்தபடி செயல்ல இறங்கி பண்ண மாட்டீங்க அப்படின்றத நான் நேத்து நைட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுனால இதையுமே, அதாவது இந்த வேலை நிறுத்தம் அப்படின்றதையும் பண்ண மாட்டீங்க அப்படின்றதுமே அதையுமே இந்த இடத்துல நான் உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்டா ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். என்ன விஷயம்னா, இந்த TNSTCல டிரைவர் கம் கண்டக்டர் இந்த DCC மெத்தடை பத்தி பேசிட்டு இருக்கும் இடையில வாட்ஸ்அப் குரூப்லயுமே வந்துகிட்டு இல்ல ஏதோ ஒரு டெம்பரவரியா 1.5 இயர் ஒர்க் போட போறாங்களா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல 2 இயர்ஸோ தற்காலிகமா பணி வைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லும் போது, அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ வண்டி ஓட்டுறதோ இல்ல கண்டக்டரா போறதோ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு என்ன பண்றது? அந்த ஃபியூச்சர் நிலைமையுமே, எதிர்கால நிலைமையுமே நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். தற்போதைக்கு ஒரு விஷயம் வருது அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை கேட்டுக்கிட்டு 1 வருஷம் 2 வருஷம் அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு அதை நம்ம யோசிக்கணும்ல. அந்த விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும். வழக்கம் போல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு புதுசா பாக்குறவங்க குரூப்பை வச்சிருக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ற அளவுக்கு போச்சு. அந்த மாதிரி ஆயிருச்சு. சரி, ஓகே, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு வழக்கம் போல உங்களுக்கு மார்னிங் டிஸ்கஷன் பண்றதுக்கு ஆன் பண்ணி விட்டுறேன், நைட்டு போல டிசேபிள் பண்ணி விட்டுறேன். வழக்கம் போல நீங்க அந்த டிஸ்கஷன் பண்ணுவீங்களா, டிஸ்கஷன் பண்றதே நீங்க வழக்கம் போல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நடக்கிற விஷயம் இதுதான், சிச்சுவேஷன் இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றது மட்டும் தான் இந்த வீடியோவோட தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.